வணக்கம். இந்த வாரம் உங்களோட லவ்வரோட உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிச்ச பர்சனோ அவங்களோட கரண்ட் எனர்ஜிஸ் என்னன்றதை பார்க்கலாம். நம்பர் 1 இல்லை நம்பர் 2 இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகும். அந்த பர்சனை கண்ணை மூடிட்டு மைண்டில் நினச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த மெசேஜ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட்டின் அழகாக டைப் பண்ணுங்கள். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உங்களோட பார்ட்னர் எங்கே ட்ராவல் பண்ணாலும், அவங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, எங்கே போனாலுமே உங்கள் கூட கனெக்டடாக இருப்பாங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களோட வாய்ஸை அவங்க எவ்வளோ உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல, ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கப்ப கூட உங்களோட வாய்ஸ் அவங்களோட மைண்டில் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்லாம் கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அவங்க எப்பவுமே உங்களோட டிஃபிகல்ட் டைம்ல உங்க கூட இருப்பேன்றத நல்ல ஒரு வார்த்தை மூலியமா இல்லாம செயல் மூலியமா செஞ்சு காமிக்கிறதுக்கு உண்டான ஒரு பர்சனா இருக்காங்க. உங்க மேல பயங்கர அப்சஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னரை லைஃப்ல தவற விட்டுறாதீங்க. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். உங்களோட பார்ட்னர் இந்த டைம் பீரியடில் நீங்கள் அவரோட ஆக்சிஜனாக உங்களை நினைக்கிறாரு. நீங்கள் இல்லாமல் உயிர் வாழ முடியாது, அவ்வளோ ஒரு இம்பாசிபிள், நீங்கள் இல்லாமல் இந்த லைஃபே அப்படின்றத நினைக்கிறாரு. ஆனால் சில நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொய்கள், இல்லை உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது, உங்களுக்கு கால் பேசாமல் இருக்கிறது, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது உங்களால் தாங்க முடியாது. ஸோ உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியலனாலும் அவங்க அவங்களோட இடத்துல ட்ரூவாக தான் இருக்காங்க. ஸோ அந்த கேப் நீங்கள் உங்களால் உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் உங்களை நீங்களே ஹேட் பண்ணிக்கிறீங்க. ஏன் இது நடக்கலை, ஏன் இது பண்ணலை அப்படின்னு தேவையில்லாத அழுகைக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. ஸோ இதெல்லாம் சில இடத்துல அக்செப்டன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேப் அவர் பெட்டராக ஃப்யூச்சரில் எடுத்துகிட்டு போவார். ஸோ உங்களோட ஹார்ட் பிரேக் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னா அவங்க உங்களோட பார்ட்னர் அந்த மாதிரி இல்லை. அதை நீங்கள் மைண்டில் நினச்சிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எடுக்கலாம். தேங்க்யூ.